இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலாங்க. நான் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கையில இந்த பேட்டரியோட வெயிட் 65 கிலோங்க. டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணியே தந்திருந்தாங்க. இது ஆமரானில் 180 ஏஹெச்சுக்குரிய பேட்டரிங்க. 54 மாதம் வாரண்டி தராங்க. இது எதுக்காக ஃபிட் பண்ணுறேன்னு நான் கடைசி வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட என்னென்னா தந்திருக்காங்கன்னா, டிஸ்டில் வாட்டர் நம்ம எவ்வளோ ஊற்றுறோம் அந்த லெவல் வந்து தந்திருக்காங்க. இது பேட்டரியில் வந்து லெவல் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. அது போக வந்து இதில் வந்து டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணியே தந்திருந்தாங்க. தூக்கிட்டு வரதுக்குள்ளே லைட்டாக வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் வந்து ஆயிருந்துச்சு. சரி ஓகேங்க, இது கூட யூபிஎஸும் சேர்த்து தான் வாங்கியிருக்கு. இது வந்து பில்லு. ஸோ இது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அது போக இதுக்குரிய மேனுவல் எல்லாமே சேர்த்து தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லாமே சிம்பிளான ஆப்ஷன்ஸோடு தந்திருக்காங்கங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இண்டிகேட் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. ஆன் பண்ணுறதுக்குரியது, லோ பேட்டரி இண்டிகேஷன், ஓவர்லோடு, அதுக்கடுத்து யூபிஎஸ் ஆன் ஆகிறது, சார்ஜ் ஆகிறது எல்லாமே வந்து முன்னாடியே வந்துடுது. அதுக்கடுத்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அந்த இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ட்ரிப் ஆகிறது, அது போக வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கிறது, அது போக சார்ஜுமே குயிக் சார்ஜை வந்து ஏற்றுற மாதிரியும் அதுக்கு நார்மல் சார்ஜ் ஏறுற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒரு கேபிள் மாதிரி தந்திருக்காங்களே, ஸோ அதை வந்து நம்ம பேட்டரியில் வந்து ஃபிட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இதுக்கு எவ்வளோ ரூபா வந்துச்சுன்னா 26,500 வந்துச்சு. பேட்டரி மட்டுமே 19,500 வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் அவங்ககிட்ட கேட்டோம். ஸோ கடைக்கு வந்து தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த இதுக்கு இவ்வளோ இதில் வந்து ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்களே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி தந்தாங்கங்க. ஸோ இது வந்து இந்த பேட்டரி வந்து கடைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எதுக்குன்னா மோட்ரு ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அதுபோக இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணணும் போல்க. அதுபோக இந்த லெவல் வந்து அது குறைஞ்சிருச்சு அவங்களே சொன்னாங்க. அந்த ரெட்டுக்கு கீழே வந்து போயிடுச்சுன்னா அந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களே வந்து சொல்லிட்டு தான் போனாங்கங்க. ஸோ இதெல்லாம் மேலே வந்து வைக்கிறது தான். அவங்களே வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. அங்கே பக்கத்தில் தான் பவர் பாயிண்ட் இருந்துச்சா, ஸோ ஆல்ரெடி இங்கே யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணனால இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த ஜெல் எல்லாத்தையும் அப்ளையும் பண்ணிட்டாங்கங்க. இது எதுக்காகனா, கடையில் வந்து நம்ம ஃபிஷ் ஷாப் வந்து வச்சுருக்கோம். திடீர்னு வந்து மழை பெஞ்சிடுது, திடீர்னு வந்து கரண்ட் வந்து இங்கே அடிக்கொருக்க கட் ஆகுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கட் ஆகிடுச்சுன்னா மீனுக்கு வந்து உடனே நாங்கள் வந்து ஆக்சிஜன் மோட்ரு வந்து போடணும். அப்படி போடாமல் விட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் இறந்துடும். அன்றைக்கி கூட மழை வந்து பெஞ்சிச்சு. கடை வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து கடையில் வந்து கரண்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாட்ட ஃபிஷ் மோட்ரு எல்லாமே ரன் ஆகுதுங்க. பேட்ரி வந்து இந்த சைடு வந்து வச்சனால அந்த லெவலும் பார்த்துக்கலாம் எப்போ பண்ணு சொல்லிவிட்டு அந்த சைடாப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் மோட்ரு எல்லாமே ரன் ஆகுது. ஃபிஷ்ஷஸ் எந்த இதுக்கும் எதுவும் ஆகலை. அதாட்ட இருக்குங்க. ஸோ மீனுக்காக தான் இது ஒரு உயிரில். ஸோ ஆக்சிஜன் வந்து அதிகமாக வந்து இல்லாட்டினா இறந்துடுதுங்க. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக கடைக்காக தான் போட்டது. இது வந்து 2 லைட்டு, ஃபேனு, அது போக எல்லா மோட்ரு ரன் ஆகிற மாதிரி தான் தந்திருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.